எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமே, அந்த ஒரு சூழ்நிலையும் கூட நமக்கு மேல ஒரு தாகம் கொண்ட இயேசு நம்ம மேல தாகம் கொண்டு இருக்கிறார்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருக்கு மேல என்ன தாகம் வைக்க வேண்டும்? நீங்க சங்கீதக்கார தாவீதை எடுத்துக்கொண்டேனானால் 63வது வசனத்திலே அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நடுப்பகுதியிலே அங்க பார்க்கிற போது சங்கீதக்கார தாவீது என்ற பரிசுத்தவான், விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலும் கூட என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது சொல்லுகிறதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆமென். நான் அப்படியானால் அவருக்கு மேல எவ்வளவு ஒரு பிரியம் வைத்திருக்கிறோம், அவருக்கு மேல எவ்வளவு ஒரு தாகம் வச்சிருக்கிறோம். இன்னும் நீங்க 36:9 முந்தின பகுதியை படித்து பார்த்தீர்களானால் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது சொல்லுவார். ஆமென். இன்றைக்கு நமக்கு அவர் தரப்போகிற இந்த தாகம் என்ன தாகம்னு சொன்னா, ஒன்று சரீரத்துக்குரிய தாகம், 2வது ஆத்தும தாகம், 3வது சுவிசேஷத்தின் தாகம். அல்லேலூயா. அப்படியே நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இயேசு அவளை பார்த்து தாகத்துக்கு தா என்றார். அப்பொழுதுன்னு சொன்னா, எப்பொழுதுன்னு சொன்னா, யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு இயேசு கிறிஸ்து சீகார் சமேரியா நாட்டு வழியாக சீகாரின் இடத்துக்கு வருகிற போது அங்கே யாக்கோவின் கிணறு இருந்தது. அந்த கிணத்தரையிலே இளைப்படைந்தவராய் காணப்படுகிறார். அங்கே அவருக்கு அந்த சம்பவத்தில் தான் அந்த இடத்தில் தண்ணீர் மொண்டு கொள்ள இந்த ஸ்திரீ போகிறாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தை, நீர் யூதராய் இருக்க சமேரியா நாட்டு ஸ்திரீயான என்னிடத்தில் தாகத்துக்கு தா எப்படி கேட்கிறார்? இன்று நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், பேசுகிறவர் என்னார் என்று அந்த சமேரியா நாட்டுக்கு சரி தெரியாது. ஏன் காரணம் என்ன என்றால், அவர் சுமையை எடுத்துக்கொண்டு அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த அந்த ஸ்திரீக்கு இன்றைக்கு எப்படியாவது அவன் மேல தாகத்தை வச்சு அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற தாகம் நம்ம அப்பாவுக்கு இருந்ததுனால. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாகம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசி 55 ஆண்டவர் சொல்லுவார், ஓ தாகமா இருக்கிற எல்லோரும் எங்க வாருங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. ஒரு மனுஷன் இல்லைங்க, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்க, இயேசு அண்டைக்கு வாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 35:6-35 பிந்தின பகுதியை படித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். தாகம் உண்டாகுமா? ஒரு காலம்னா நம்ம எத்தனை நாள் வாழுவோமோ அவ்வளவு நாள் அவருக்கு மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாரம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. இன்னும் வேதத்தை எடுத்தீர்கள் சொன்னா 17ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பிந்தின பகுதியை படித்து பார்த்தீர்களானால் அங்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அது படிங்களேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நீங்களும் நானும் ஒருவரும் கெட்டு போகவில்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 4ஆம் அதிகாரத்தில், ஆமென், 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நல்லவர். அதுல 10 படிங்களா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு
ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். ஆமே. அந்த ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் தான் உண்டுமே தவிர நம்மிடத்தில் யாரிடத்திலும் கிடையாது. நாம கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த சிறியோடு சொல்லுகிற உடனே அந்த சிறி சொல்லுகிறது, கிணறு ஆழமா இருக்கிறது, மோண்டு கொள்ள உங்களுக்கு பாத்திரம் இல்லையே, இப்படி இருக்க எப்படி உம்மிடத்தில் ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என்னை கேட்டு அன்பு சகோதரியே, பெரியவர்களே சிறியவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு கிணத்துல ஊறுகிற தண்ணி இல்லை. கிணத்துல ஊறுகிற தண்ணி வாழ்வு கொடுக்காது. உள்ளத்துக்குள்ள ஊறுகிற தண்ணி தான் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறது, உள்ளத்துல ஊறுகிற தண்ணி நிலத்துல ஊறுகிற தண்ணி இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது அவளுக்கு ஒரு தீர்மானம் வருகிறது. என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, யாக்கோபு இருக்கிறாங்களா, அவங்க எங்களுக்கு தந்த கிணறு இருக்கு, அவங்க ஆடு மாடுகளும் அந்த கிணத்தில் குடித்தது உண்டு. அப்படி இருக்கிற போது நீர் அவரை காட்டிலும் பெரியவரோ என்று அங்க கேள்வி எழும்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அவர் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்தால அந்த மக ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த கிணத்துக்குள்ள நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் வரக்கூடாது, எனக்கு தாகம் உண்டாகாம இருக்கும்படிக்கு அந்த தண்ணியை எனக்கு தர வேண்டும். நான் என்ன செய்யக்கூடாது, இந்த கிணத்துக்கு தண்ணீர் மோண்டு கொள்ள வரக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் வைத்ததுனால ஆண்டவர் பார்க்கிறார், நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. நீ ஆராதித்து வந்த விதம் வேற, ஆனா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நீங்க இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் இருக்கிறத பார்த்து தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த ஆடை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அந்த சுமையை கெடுத்து நடந்த அந்த மகளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாக தாகம் கொண்டார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்களும் நானும் வந்திருக்கலாம். உங்க சுமையை என் சுமையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். அடுத்த அவங்க சொல்றாங்க, அந்த தண்ணியை எனக்கு என்ன செய்யணும், தரணும்பா. அல்லேலூயா. அந்த தண்ணி எனக்கு தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, புருஷரை கூட்டிட்டு வான்னு சொல்லி. அன்பு கேட்டுக்கொண்ட அன்பு சனமே, புருஷன் என்பது சபையை குறிக்கிறது. நீ இதற்கு முன்னதாக உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறது 6. அந்த 6 உனக்கு நிரந்தரம் இல்லை. காரணம் என்ன என்றால், அவர்கள் முக்கியமானதை தொழுது கொள்ளல. அவர் இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுன மாதிரி அவங்க தொழுது கொள்ளல, மலையில தொழுது கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா, அறிஞ்சிருக்கிறத தொழுது கொண்டு வரல, அறியாததை தொழுது கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதனால அங்க பயங்கரமான தடை காணப்படுகிறது. இயேசு சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல அவ இயேசு நீ ஆரியதனுவாக திருப்பி அவ அறியப்படுகிறார். இயேசு வருவார், மேசியா வருவார், இவைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லுவார்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி அந்த மேசியா நான் தான் அவர் நீ சொன்ன உடனே அந்த மாத்திரத்தில் அந்த தண்ணி குடத்தை வைத்து விட்டு ஊருக்கு போகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரரா, என்னை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரி, பெரியவர்களே சிறு பிள்ளைகளே, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. உங்க மேல வச்சிருக்கிற தாகம், நீங்க அவருக்கு மேல என்ன தாகம் வச்சிருக்கிறீங்க? முதலாவது என்ன சொன்னாங்க, அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. 2வது என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசம் வச்சாங்க. விசுவாசம் வச்சதோட விடல, ஊருக்குள்ள போய் என்னிடத்துல எனக்கிட்ட சொன்ன காரியத்தை இப்படி ஒருவர் சொன்னார் வாங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களை அழைத்து வந்தாங்க. காரணம் என்னவென்றால், அந்த பெண்மணி வேதத்தில் சொல்லிருக்கிறபடி அந்த பெண்மணி நற்கிரியை செய்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த மக தண்ணி குடத்தை வந்து கொண்டு வந்த மக தண்ணி குடத்தை வீட்டுக்கு கொண்டு போகல. தண்ணி குடம் என்பது ஒரு பாவத்தை குறிக்கிறது. அந்த பாவ சுமையை இறக்கி வைத்து அன்றைக்கு போன ஸ்திரீ தான். அதற்கு பிறகு அந்த சுமையை எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நல்லவர். உங்க சுமையை மாற்றுவார், உங்க வருத்தத்தை மாற்ற அவருக்கு முடியும்.
அவருக்கு மேலே பக்தி வைராக்கியம் வச்சுட்டீங்கன்னா என்ன ஒரு வசனத்தை எடுங்களாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்த நீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, எப்படி நீ சொன்னா விசுவாசம் 2 விதமாக. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அது நீங்களாய் இருக்கலாம், நானாய் இருக்கலாம், அந்த வசனம் அப்படி அங்க இருக்கிறது. எவனோ அவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடுமா. அந்த நதி எங்க போனாலும் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கும். அந்த நதி எங்க ஓடினாலும் ஆத்ம ஆராயம் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த நதி எங்க போனாலும் சாத்தானை தலையை நசுங்கி கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே. சமேரியா நாட்டு ஸ்திரீ நற்கிரியை செய்தது போல ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே, சுவிசேஷத்துக்கு மேல ஆத்தும தாகம், சரீரத்தின் தாகம், சுவிசேஷத்தின் தாகம் எத்தனை சுருக்கமா உங்க மகனை கொண்டு பேசினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறே ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். மீட்பர் மூலம் செபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமேன்.